द्रौपदी मा D for द्रोणाचार्यार E for ஏகலைவா. துரோணாச்சாரியார் வித்தைகளை சிறப்பான வழியில் சொல்லித்தரும் வித்தை தெரிஞ்சவர். அது என்ன? ஆமாம், எவ்வளோ வித்தைகளை நீ தந்திருந்தாலும் அதை மற்றவருக்கு கடத்தி எடுத்துகிட்டு போகிற வித்தையும் நீ தான் தரணும். எப்படி? எத்தனை வித்தையையும் திறமையையும் நீ ஒருத்தருக்கு தந்தாலும் அந்த வித்தையை இன்னொருத்தருக்கு கொண்டு போய் கடத்தி எடுத்துகிட்டு போகிறதுக்குண்டான ஒரு வித்தையையும் நீ தான் தரணும் மீனாட்சி. அப்போ தான் வித்தை தன்னுடைய பயனை முழுசாக அடைய முடியும். ஒரு மரத்தில் பூக்கும் பூ, காய், பழம், பட்டை, வேர், இலை எல்லாமே யாருக்கும் பயன்படாமல் மரத்திலேயே இருந்து போனால் என்ன பிரயோஜனம்? தங்கிட்டே இருந்தாலுமே கூட வாடி வதங்கி சருகாகி அழுகி மண்ணில் தானே போகும். ஆனால் மற்றவங்களுக்கு தரும் வித்தையை தன் சொந்த சுயநலத்துக்காக பயன்படுத்தாமல் பொதுவாக பொதுநலமாக லோகா சமஸ்தா சுகினோ பவந்தூன்னு லோகக்ஷேமத்துக்கு செய்யணும். தானமாக, வித்தையை தானமாக செய்யணும். அன்னதானம் அப்போதைய பசியை தான் போக்கும். ஆனால் வித்தை தானம், வித்யாதானம், கல்விதானம் ஒரு மனிதன் வாழ்வை மேன்மையடைய செய்து ஆத்மா மோட்ச நிலையை அடையும் வழி இலக்குவோரை துணை போகும். என்னை பொறுத்த வரைக்கும் தானத்தில் சிறந்தது வித்யாதானம். ப்ளீஸ் மீனாட்சி, இது ஒன்றாவது என் கருத்து மாதிரி இங்கே பதிவு பண்ண பெர்மிஷன் கொடு. மற்ற எல்லாமே நீ எழுதுகிற சிந்தனையாகவே பதிவாகுது. இது ஒன்றாவது நான் சொல்லிக்கிறேன். தானத்தில் சிறந்தது என்னை பொறுத்த வரைக்கும் வித்யாதானம். அன்னதானம்னு சொல்கிறது உண்டு, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் வயிற்றுக்கு பசி, அதே மாதிரி அறிவுக்கும் சமயத்தில் பசி. வயிறில் பசி இருக்கும்போது ஒரு ஆபத்தான இடத்துல நம்மளோட சமயோஜிதத்தை பயன்படுத்த வேண்டிய, பிரயோகப்படுத்த வேண்டிய சூழலில் வயிற்றுலேயும் பசி இருக்குது. ஆனால் அது ரொம்ப இக்கட்டான நிலையில் நம்ம ஒரு மாட்டின்னு இருக்கோம் அப்படின்னா அந்த நேரத்தில் முன்னாடி நிற்க வேண்டியது பகுத்தறிவு, புத்தி, ஞானம் தானே முன்னாடி நிற்கணும். இந்த இடத்துல இப்போ இதை செய்ய தகுந்ததா செய்யத்தகாததா? வயிற்றில் பசி, திருடி சாப்பிடணும், திருடியாவது சாப்பிட்றணும் வயிறில் பசி அப்படின்னு நினைக்கும்போது ஐயோ திருடி சாப்பிடக்கூடாது, திருடி இந்த வயிற்றை நிரப்பிக்கணுமா அப்படின்னு ஒரு எண்ணம் வரணும் இல்லையா? அதுக்கு புத்தி வேணுமே. நல்ல புத்தி வேணுங்கிறத விட நல் புத்தி வேணும், சத் புத்தி வேணும். இந்த சத்புத்தி நீ தந்தால் தானே மீனாட்சி வரும். அந்த புத்தி, அந்த வித்யா, அந்த வித்தை, திறமை, ஞானம், கல்வி எப்படி வேணால் எடுத்துக்கோ. அதுதான் சொல்கிறது. அன்னதான ஒரு பக்கம் சிறப்பு அப்படின்னா வித்யாதானமும் சிறப்பே. ஆனால் இங்கே குரு துரோணரோ தன்னுடைய நண்பன் துருபதனை எதிரியாக சம்பாதித்து துருபதனுடன் சவால் செய்து அவனை வெல்லும் தகுதியுடையவனை சிஷ்யனாக உருவாக்கி அவனை கொண்டு துருபதனை வெல்வேன்னு சபதம் செஞ்சார் துரோணாச்சாரியார். அதைத்தானே செஞ்சிருக்கலாமே. இதுக்கு எதுக்கு ஒரு சிஷ்யனை உருவாக்கி அந்த சிஷ்யனை வச்சு நான் உன்னை வீழ்த்தி நான் ஜெயிச்சு என்னோட சவாலை காட்டிக்குவேன்னு அவர் எதுக்கு சொல்லணும்? அந்த அளவுக்கு திறமை இருக்கிறவர் அவரே செய்யலாமே. நான் ஏன் தெரியுமா, சில பேர் கிங் மேக்கர்ஸாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க கிங்காவோ குவீனாவோ ஆக மாட்டாங்க. கிங் மேக்கர், குவீன் மேக்கராக சில பேர் இருப்பாங்க. அந்தளவுக்கு அவங்க நாலேஜாக இருப்பாங்க. ஆனால் அவங்களே அந்த கிங் அண்ட் குவீனோட வேலையை செய்ய மாட்டாங்க. அதே கேட்டகரி தான் இந்த துரோணாச்சாரியரும் போல. தானொரு அந்தணன் ஆனதால் வித்தை கற்றுத்தரும் தன் குலவழியை பயன்படுத்தி அர்ஜுனனை உருவாக்கினார். ஏ ஃபார் அர்ஜுன். அர்ஜுனன் சிறந்த வில்வித்தை பயின்றான். எக்ஸலன்ட் ஸ்கில். தூரத்தில் மரம், அதன் மேலே ஒரு கிளி, அந்த கிளியின் கண்கள் அப்படின்னு எய்ம் பண்ணி வில்விடும் அளவு கெட்டிக்காரன் அர்ஜுனன். வாத்தியார் சொல்லித் தருவதை பணிவோடு பக்தியோடு கத்துண்டான். ஆனாலும் கர்வம் வரல. முயற்சியும் பயிற்சியும் தொடர்ந்து செஞ்சான் அர்ஜுன். ஏகலைவனோ இதை தூரத்திலிருந்து பார்த்தே தெரிஞ்சுண்டு தன்னிடத்துக்கு போய் குருவின் உருவத்தை உருவாக்கி வணங்கி பக்தியாக முழுமனதோடு பயிற்சி செய்து தேர்ச்சியும் பெற்றான். வித்தை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் அந்த சின்ன பையனிடம், ஏகலைவனிடம்.
ஆனால் துரோணர் செய்தது என்ன? ஏகலைவனின் விரலை வஞ்சகமாக குருதட்சணை எனும் பெயரில் வாங்கிவிட்டாரே. ஏன் மீனாட்சி? தன் சபதம் நிறைவேற ஏகலைவன் பயன்பட மாட்டான். ஏகலைவனை விட்டுவிட்டால் தான் கற்றுக் கொடுத்த வித்தையில் சிறந்தவனான அர்ஜுனனை மிஞ்சியவன் எனும் பெயர் கிடைத்து விடுமே ஏகலைவனுக்கு. ஆனால் அவனை வைத்து அந்த சவாலை சாதிக்க முடியாதே துரோணருக்கு. ஏனில் நல்ல வித்தைகள் இருந்தும் சுயநலத்துக்காக அதை பயன்படுத்தியதால் தன் அறியாமை எனும் தோஷத்தால் அந்த துரோணாச்சாரியரும் அதர்ம வழியில் போக இதுவும் காரணமாகி துரியோதனன் பக்கம் இருக்க ஆனது. வித்தை இருந்தும் இப்படி போயிட்டார் அவர்.